இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடியோட நேம் தான் சிலந்தி நாயகம். சில பேர் சிலந்தி நாயகன்னு கூட சொல்லுவாங்க. வீட்டில் ஈஸியாக வளரக்கூடிய தானாக வளரக்கூடிய ஒரு முக்கியமான செடியில் இந்த செடியும் ஒன்று. சில மூலிகை செடிலாம் நமக்கு பார்க்கும்போது தெரியாது. நம்ம மூலிகை செடிலாம் தேடும்போது, நம்ம மூலிகை செடிலாம் வீட்டில் கலெக்ட் பண்ணி வைக்கும்போது சில செடி தானாகவே வளர்ந்துருக்கும். அந்த மாதிரி ஒரு செடி தான் இந்த சிலந்தி நாயகன். இந்த செடி எந்த மாதிரி இடத்துல இருக்குன்னா, வீட்டோட சைடில், கொல்லை பக்கம், வேலியில் இந்த மாதிரி ஏரி, இந்த மாதிரி இடத்துலலாம் தானாக வளரக்கூடிய ஒரு செடி. கொடி வெரைட்டியை சேர்ந்த ஒரு செடி. வேலியில் அது பட்டிக்கு ஏறிக்கிட்டே இருக்கும் ஒரு சைடில். இதோட பூ இந்த மாதிரி தான் இருக்கும், வயலட் கலரில் லைட்டாக. பார்க்குறதுக்கு ஒயிட் கலர் மாதிரி தெரியுது, லைட் வயலட் கலர் தான் இருக்கும். டிசம்பர் பூ எந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த குட்டியாக இருக்கும். இதோட பூவை பார்க்குறப்போ எல்லாருக்குமே தெரியும் இந்த செடியை பற்றி. இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இலையை பார்த்து டக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்பவே ஒரு முக்கியமான மூலிகை செடின்னு கூட சொல்லலாம். மொட்டு எல்லாமே ஒயிட் கலரில் இருக்கும். காலையில் ஆயிட்டுனா பூ நல்லா விரிஞ்சிரும். ஈவினிங்கில் பூ எல்லாமே ஒரு மாதிரி இதாகி பூ லேசாக தான் இருக்கும், அதனால் கீழே கொட்டிடும். நிறையா விஷயத்துக்கு இந்த செடியை பயன்படுத்திட்டு வராங்க. இதோட பேர்லேயே இருக்குது சிலந்தி நாயகம்னு. சிலந்தி ஏதாவது கடிச்சதுன்னா, சிலந்தி புண்ணு, இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இந்த செடியை அரைச்சி போடும்போது சீக்கிரமாகவே சரியாயிடும். சில மூலிகை செடிலாம் நம்ம வீட்டு பக்கத்திலே இருக்கும், இப்போ கூட இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த செடி உங்கள் வீட்டில் ஒரு செடியாவது இருந்திருக்கும். நீங்கள் ஏதோ இது வீட்டில் வேஸ்ட்டாக வளர்ந்துருக்க களைச்செடி மரம் பிடுங்கி போட்டிருப்பீங்க. சில செடியெல்லாம் நம்ம எங்கேயுமே போய் வாங்க வேண்டாம். அப்படி ஒரு செடி தான் இந்த சிலந்தி நாயகம். ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது. ஸ்டார்டிங்கில் நானும் இந்த செடி வீட்டில் ஏதோ வேஸ்ட்டாக ஒரு செடி வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம வீட்டில் எப்படி குப்பை மணி, கீழா நெல்லிலாம் தானாக நம்ம எந்த விதையுமே போடாமல் தானாக வளருதோ அதே மாதிரி தான் இந்த சிலந்தி நாயகமும். ரொம்ப ஒரு முக்கியமான செடி. அது பட்டிக்க ஒரு ஓரத்தில் வேலியில் அது படிக்க ஏடிக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது ரோட்டு சைட்லாம் போகும்போது நிறையா இந்த செடியை பார்க்கலாம். கட்டியை கூட கரைக்கிறதுக்கு இது உதவுது. சில பேருக்கு உடம்புலலாம் கட்டி வரும், புண்ணு, சிலந்தி கடி, இந்த மாதிரிலாம் இது பண்ணுறதுக்கு இதோட லீஃபை மட்டும் நம்ம எடுத்து அரைச்சி போடுறப்போ அந்த புண்ணில் சீக்கிரமாகவே அது எல்லாமே சரியாயிடும். இந்த செடி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூலிகை செடியெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும், பூச்செடியை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறையா மூலிகை செடியை பற்றி, பூச்செடியை பற்றிலாம் வீடியோ இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.